ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எந்தனுள்ளத்திலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எந்தனுள்ளத்திலே. குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? ஓகேங்க. இந்த வீடியோவில் நான் ஹோலி பைபிள், நியூ டெஸ்டமெண்ட், த லெட்டர் ஃப்ரம் ஜேம்ஸ், the chapter 3, the verses 1 to 12. இந்த முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, புனித அப்போஸ்தலர் யாக்கோபு இப்படியாக ஆரம்பிக்கிறார் முதல் வசனத்தில். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களில் பலர் போதகர்களாக வேண்டாம், ஏனெனில் போதகர்களாகிய நாங்கள் மிகவும் கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதே ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, மை பிரதர்ஸ், நாட் மெனி ஆஃப் யூ ஷுட் பிகம் த டீச்சர்ஸ். As you know, we teachers will be judged with greater strictness than others. மற்றவங்களோட அதிகமான கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாகிறவங்க இந்த டீச்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னு பார்க்கும்போது, அவர் 2வது வசனத்தை சொல்கிறார், நாம் அடிக்கடி தவறுகிறோம். எதனால? பேச்சில் ஏதாவது ஸ்லிப் ஆஃப் டங், ஏதாவது ஒரு தவறுதலான வார்த்தைகளோ வாக்கியங்களோ இது பண்ணிச்சுன்னா அது இவங்க ஒரு தீர்ப்பை இவங்களுக்கு கொண்டு கொடுக்கும், அந்த போதகர்களுக்கு, டீச்சர்ஸ்க்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, பேச்சில் தவறாதவர்கள் நிறைவு பெற்றவர்கள். காரணம், அவங்க தங்கள் உடலை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ண தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம பேசும்போது அதான் சொல்லுவாங்க, த வைஸ் மேன் திங்க் ட்வைஸ் பிஃபோர் எட்டர் அ வேர்டு. ஒரு வார்த்தையை வெளிவிடுறதுக்கு முன்னால், பேசுகிறதுக்கு முன்னால் 2 தடவை 3 தடவை யோசித்து தான் என்ன சொல்லணும்னு யோசிப்பாங்க இந்த ஞானிகள், ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு. அப்படி தான் எல்லோரும் இருக்கணும். அப்படின்னா நம்ம பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு ஊக்குவிக்கணும், வாழ வைக்கணும். ஆனால் அவங்கள சப்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்கள ஊண்டு பண்ணக்கூடாது, காயப்படுத்தாத, கோவப்படுத்தக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுங்கள. அதனால தான் நம்ம பேசும்போது கவனமாக பேசணும். அதனால் நமக்கும் கெடுதல் வரக்கூடாது, நம்ம பேச்சினால் மற்றவங்களுக்கும் கெடுதல் வரக்கூடாது. இப்போ இந்த 3வது வசனத்தில் 4வது வசனம் என்ன சொல்ல பாருங்க. யாக்கோபு இப்படி சொல்கிறாரு, இந்த குதிரையை அதனுடைய வேகம் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான அனிமலு, அதோடைய வேகத்தை இது பண்ணுறதுக்கு அந்த குதிரையை அடக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, வாயில் தி கீப் ஒன் பிட், அதாவது கடிவாளத்தை வைக்கிறாங்க. கடிவாளத்தின் மூலம் அந்த குதிரையை அடக்கிக்கிறாங்க இல்லைங்களா, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதோடைய வேகத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி கப்பல், இப்போ இந்த கப்பல் போயிட்டே இருக்கும்போது புயல், காற்று, சூறாவளி, கொந்தளிப்பு எதுவுன்னா வரலாம். பட் அந்த கேப்டன் நோஸ், அப்படி கேப்டனுக்கு என்ன தெரியுது, ஒரு சின்ன சுக்கான் ரெட்டரை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பலை எந்த திசையில் நம்ம செலுத்தணுமோ அந்த திசையில் வெற்றிகரமாக செலுத்துகிறாங்க. அப்படின்னா ஒரு கப்பலையே கண்ட்ரோல் பண்ணி புயல், காற்றணும், சூறாவளி, கொந்தளிப்புலையும் அவங்க ஒரு திசையில் கொண்டு போய் சேர்க்க முடியுது. குதிரையே அவ்வளோ பவர்ஃபுல், வேகமாக இது பண்ணுறது கூட கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் மனிதனுடைய நாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிறாங்க. இப்போது நம்மளுடைய உள்ளத்தில் அன்பும் அமைதியும் சந்தோஷமும் பிறர் நலமும் கடவுள் பயமும் இருந்தால் நம்ம உள்ளத்திலிருந்து உள்ளத்தில் இருக்கிறத தான் நம்ம வெளியில் ரிவீல் பண்ணுவோம். அப்போ நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் தான் நம்ம யார், நம்மளுடைய இன்னர் சைடு ஹூ ஐ எம் அப்படின்றத காட்டும், ரிவீல் பண்ணும். அப்படின்னா நம்ம உள்ளத்தில் நல்லது மட்டும் இருக்கணும், தீமைகள் எதுவும் நம்ம உள்ளத்தில் இல்லைன்னா நல்லது மட்டும்தான் வெளியில் வரும் இல்லைங்களா. அப்போ அதனால தான் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, இந்த மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 12வது அதிகாரம் 33, 34 அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, for the mouth speaks what the heart is full of. For the mouth speaks what the heart is full of.
அப்படின்னா உள்ளத்தின் நிறைவினின்றே வாய் பேசும். உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படுங்க. உங்கள் மேலே பொறாமையும் அந்த கோவமாலும் எப்படியுமே அது நம்ம வார்த்தைகளில் ஒரு வார்த்தையோ இல்லை 2 வார்த்தையிலையுமோ காட்டிடும். அப்போது நம்ம வந்து உள்ளத்தில் வந்து ஒரு நன்மையை மட்டும் வச்சுருக்கணும். அப்போ வந்து நல்லது அது மட்டும்தான் பேசும். நம்மளை மற்றவங்கள வாழ வைக்கிறதா பேசும். காரணம் என்ன பார்த்தீங்களா, ஒரு குடும்பத்துலேயும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி பாருங்கள், ஒரு தவறான ஒரே ஒரு வார்த்தை இல்லாட்டி தவறான ஒரு வாக்கியம் ஏதாவது நம்மக்கிட்டேருந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த உறவை வந்து முறிச்சிடும் இல்லைங்களா. அந்த நாவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணல, இட் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல். அந்த நாவை நம்ம பண்ணாமல் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது அந்த தீமையை வெளிக்காட்டிட்டோம்னா என்ன ஆகுனாக்கா அந்த உறவை கெடுத்துரும். மற்றவனுடைய அதாவது ஒரு ஒரு அடுத்த மனுஷனை வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் இல்லை, நாமளும் நம்மளையே அழிச்சுக்கிறோன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து அதாவது அதனால தான் வந்து நாவை வந்து நம்ம அடக்கி இருக்கணும்னு சொல்கிறது. சீராக் புத்தகத்தில் நாவடக்கன்ற ஒரு பகுதியே இருக்குது. ஓகே, இப்போது இந்த 5வது வசனம், அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு தீப்பொறி ஒரு பெரிய காட்டையே எழுதான். ஜஸ்ட் அ ஸ்பார்க் ஆஃப் த ஃபயர் வில் டிஸ்ட்ரக்ட் வாட் த ஹோல் ஃபாரஸ்ட். இவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்த வெயில் காலத்தில் ஒரே ஒரு தீப்பொறி போதும் அந்த காடையே அழிச்சிடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஒரு வார்த்தை போதும் ஒரு குடும்பத்தையே பீஸாக ஆக்கிடும், உறவை முறிச்சிடும், மற்றவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கு அந்த எல்லைக்கு போவாங்க. இல்லாட்டி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் அவங்க டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு தீப்பொறி மாற செயலாற்றும். அப்படின்னா இந்த ஒரு நெறிகட்ட உலகின் ஒரு உருவாக இருக்கிறது இந்த நாவு. இப்போ பாருங்கள், அடுத்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது, இந்த 7வது வசனங்களை பார்க்கும்போது, காட்டில் உள்ள விலங்குகள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன, கடல் வாழும் மிருகங்கள் எல்லாமே மனிதனால் அடக்க முடியும், அடக்கியும் இருக்காங்க. பட் இந்த நாவை மட்டும் மனிதனால் அடக்க முடியாமல் இந்த உறவுகளை முறிச்சுக்கிற அளவுக்கு அந்த நாவை அடக்க முடியாமல் சொற்களை வீசிடுறாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அடுத்த வசனங்களை கேட்குறாரு அப்போஸ்தலனான புனித யாக்கோப்பு. அதாவது இந்த ஒரே நாவில் கடவுளை போற்றி புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி கூறி எல்லாமே செய்கிறோம். அதே நாவினால் கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதர்களை நம்ம வந்து தூற்றுகிறோம், வேண்டாத வார்த்தைகளால் பேசுகிற போது இட்ஸ் எ ஹிப்போக்ரிட்டிக் ஆட்டிடியூட். அப்படின்னா நம்ம வேஷம் போடுற மாதிரி இருக்குது. ஒரே நீர் ஊற்றிலிருந்து உப்பு நீரும் நன்னீரும் வருங்களா? வராது இல்லைங்களா. ஒரே ஒருனா உப்பு நீராக இருக்கணும், இல்லாட்டி நன்னீராக இருக்கணும். அதே மாதிரி அத்தி மரத்தில் வந்து ஒலிவ பழங்கள் கிடைக்குமா, இல்லாட்டி திராட்சை செடிகளில் நமக்கு அத்திப்பழம் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அப்படின்னா ஒரு நாவிலிருந்து வந்து ஒன்றில் நல்லது வரும், இல்லாட்டி கெட்டது வரும். அப்படின்னா கடவுளையும் புகழையும் செஞ்சுக்கிறோம், அதே சமயத்தில் மனுஷர்களையும் நம்ம வந்து வேண்டாத வார்த்தைகளால் பேசும்போது இட்ஸ் நாட் கரெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பேசும்போது, நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, வாழ்த்துற விதமாக, அவங்கள வாழ வைக்கிற விதமாக நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கணும். ஒருபோதும் நம்மளை கெடுத்துக்கிட்டு மற்றவங்களையும் கெடுக்கிற மாதிரி, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு இடரலாக நம்ம எந்த வார்த்தைகளையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த நாவை நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இந்த ப்ரோவர்பில் ஒரு நீதிமொழிகளில் 18வது அதிகாரத்தில் இப்படிவாக ஒரு வசனம் வருது. என்னன்னு சொன்னாக்கா, the death and the life are in the power of the tongue. The death and the life of the life are in the power of tongue. அப்படின்னா ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து அந்த வரும் அந்த வார்த்தைகள் வாழவும் வைக்க முடியும், லைஃப்பையும் கொடுக்க முடியும், இல்லாட்டி சாவுக்கும் இட்டு செல்ல முடியும். அப்படிங்கிற அந்த அளவுக்கு இந்த நாவு புல்லாங்கு நிறைந்தது, ஈவில் அப்படின்னு நஞ்சுங்கிறாரு புனித யாக்கோப்பு. அப்படிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளை நாம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு
நல்லதை மட்டும் நினைக்கணும், நல்லதை மட்டும் பேசணும். நம்மளையும் வாழ வச்சுட்டு மற்றவங்களையும் வாழ வைக்கணும். ஓகேங்களா? தேங்க் யூ ஸோ மச். பாய் பாய்.